இந்த மாதிரி சின்ன ஈவெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் கூட பிரச்சனை இல்லாம அசால்ட்டா முடிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு 5 இல்ல 7 இல்ல 10 வருஷமா இந்த ஈவெண்ட் எல்லாம் ரன் பண்ணிட்டு வராங்க. அப்பனா பாத்துக்கோங்க, சாப்பாடு இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வருமான்றதே ஒரு கேள்விக்குறியாவே போயிடும். வெல்கம் ட்ரிங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பந்தில பாத்தீங்கன்னா பைனாப்பிள் கேசரி, ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சாலு, சிக்கன் 65, இடியாப்பம், சப்பாத்தி, பெப்பர் சிக்கன் கிரேவி, மட்டன் பிரியாணி, பனானா லீஃப், வாட்டர் பாட்டில், சர்வீஸ் பைஸ், இது எல்லாமே சேர்த்து பர் எல்லைக்கு 360 தான் சார்ஜ் பண்றாங்க. நம்ம அறுசுவை அன்னம் சன் கேட்டரிங். இதுவே நீங்க சிக்கன் பிரியாணி ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா பர் எல்லைக்கு 260 தான் சார்ஜ் பண்றாங்க. முக்கியமான செகண்ட் ரைஸ் கான்செப்டே தெரியாம பீஸா வைக்கிறாங்கன்னு நினைச்சேன். இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ரைஸ்ல கூட பீஸா வாரி வைப்பாங்களா, பார்த்ததும் செம்ம ஷாக்கு. பல்க் ஆர்டர்ஸ் மட்டும் தான் ஆர்டர் எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. மினிமம் 5 கிலோ ஆர்டர் சொன்னா கூட மூஞ்சி சொல்லிக்காம ஆர்டர் வாங்கிப்பாங்க. பிரியாணி டேஸ்ட் வைஸ் சும்மா வேற லெவல். அந்த மட்டன் பீஸா பாருங்க, பஞ்சு மாதிரி வந்து சும்மா அல்வா மாதிரி சலுக்குன்னு உள்ள போயிடுச்சு. கைடன்ஸ்லாம் சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறு சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. இவங்க கிட்ட நான்வெஜ் மட்டும் கிடையாது, வெஜ்ஜும் உண்டு. அதுக்கான கொட்டேஷனுக்கு டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அஸ்வா vlogs ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.